தேர்ஸ்டே ஈவினிங் நேற்றே மாவு காலி ஆயிடுச்சு. சரி மாவு அரைச்சிட்டு குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பால் பத்திரி செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு முதல்ல 2 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுக்கிட்டேன். 2 டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துக்கணும். கடாயில் ரவையை கொட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு பிஞ்ச் உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி. இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி வச்ச லோ ஃப்ளேமில் அரிசி மாவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். மாவு நல்லா ஆறினோடனே நம்ம சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி சப்பாத்தி தேய்க்கிறதுல வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதாக தேய்ச்சிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். மெலிசாக தேய்ச்சோன்னா இது அரிசி மாவுன்றனால உடச்சிரும். அதனால் சின்ன சின்னதாகவே தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு இதை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம கிட்ஸுக்கு தான் பிடிக்கல. ஸ்வீட் கம்மியாக போட்டதுனால பிடிக்கலையே எனக்கு தெரில. பால் பத்திரிக்கு ஸ்வீட் நிறையா போட்டு செஞ்சால் நல்லாயிருக்குமா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பால் பத்திரி பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.